மகாலயபக்ஷ டைமில் அஷ்டமி திதியில் தான் நாங்கள் எல்லா பித்ருக்களையும் நினச்சி பூஜை பண்ணியிருந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு புது துணி எல்லாமே வச்சு அதிரசம்லாம் செஞ்சு வச்சு நாங்கள் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ பித்ருக்களுக்கு நிறைய பிடிச்ச ஐட்டம் இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி ஐட்டம் மட்டும்தான் நாங்கள் அன்றைக்கி வச்சு படைத்தோம். எங்கள் வீட்டுக்காரரும் அப்பாவும் பார்த்திங்கன்னா திருக்காஞ்சிக்கு போயிட்டு தர்ப்பணம் கொடுக்க போயிருந்தாங்க. ஸோ பாட்டி தாத்தா, வீட்டுக்காரோட பாட்டி தாத்தா, அம்மாவோட பாட்டி தாத்தா, ஸோ அவங்களோட கொள்ளு பாட்டி, யாரெல்லாம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார் பேரையும் எழுதி ஒரு பெரிய லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போனாங்க. இது இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, பிராணிகள் இறந்துருந்தா கூட எழுதி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதையுமே சேர்த்து தான் எழுதி எடுத்துகிட்டு எல்லாமே முடிச்சுட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் எல்லா குக்கிங்கும் முடித்து வச்சுருந்தோம். அவங்க வந்தவுடனே எல்லாம் போட்டு எல்லாமே படைச்சி முடித்து நாங்கள் வந்து காக்காய்க்கு சாதம் வச்சோம். பொதுவாக பார்த்திங்கன்னா காக்கா வராது. அன்னைக்குன்னு பார்த்து 3 காக்கா வந்துச்சு. அதுவே ஒரு சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அதானே நம்ம பிளெஸ்ஸிங்காக நினச்சிக்கிறோம். ஸோ அதுவே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. கரெக்டாக இந்த மாதிரி தை அமாவாசை, ஆடி அமாவாசை அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா காக்கா கரெக்டாக வந்துடும். ஸோ அன்றைக்கி செய்யாத மீதி ஐட்டம்லாம் நேற்று மகாலய அமாவாசைக்கு செஞ்சது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ அதெல்லாமும் செஞ்சு நேற்று அமாவாசைக்கு கும்பிட்டுட்டு எள்ளுருண்டை, பால்கோவா அதெல்லாமும் வச்சுருந்தோம். உங்களோட மகாலய அமாவாசை எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த விலாகில் சந்திக்கிறேன். பாய்.